இவருக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது. இவரோட உச்சரிப்பு சரியா இருக்காது. அதனால இந்த பாட்டை பாட இவர் வேண்டாம். இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பாடகர் பின்னாடி அதே பாட்டுக்காக இந்தியாவோட மிக உயரிய தேசிய விருது வாங்கினா அது எவ்வளோ பெரிய மாசான விஷயமா இருக்கும். அந்த மாஸ் சம்பவத்தை செஞ்சவர் வேற யாரும் இல்ல, நம்ம பாடும் நிலா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். இன்னைக்கு நம்ம சினிமா உலகத்துல ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துடுச்சு. ஆனா 1980கள்ல வெறும் திறமையையும் ஒரு இயக்குனரோட பிடிவாதத்தையும் மட்டுமே நம்பி ஒரு சரித்திரம் உருவானது. அதுதான் ஏக் தூஜே கே லியே. இந்த படம் உருவான கதை, அதுக்கு பின்னாடி நடந்த உருக்கமான சம்பவங்கள், எஸ்பிபிய பாட வைக்க நடந்த அந்த போராட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது வெறும் சினிமா செய்தி இல்ல, ஒரு சாதனையோட வரலாறு. முதல்ல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். 1978ல தெலுங்குல கமல்ஹாசன் சரிதா நடிப்புல மரோ சரித்ரா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை இயக்குனது நம்ம இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். அந்த படம் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட். தமிழ்நாட்டிலையும் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி சாதனை படைச்சது. இந்த வெற்றியை பார்த்த கே பாலச்சந்தர் ஏன் இந்த கதையை ஹிந்தியில கொண்டு போக கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அப்படி உருவானதுதான் ஏக் தூஜே கே லியே. கமல்ஹாசனை ஹிந்தியில ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு. அவருக்கு ஜோடியா ரத்தி அக்னிஹோத்ரி. சரி, படத்தோட கதையை விட அந்த படத்தோட பாடல்கள் தான் அப்போ இந்தியாவே ஆட்டி படைச்சது. அந்த படத்துக்கு இசையமைக்க கமிட் ஆனவங்க அப்போதைய ஹிந்தி சினிமாவின் டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் லக்ஷ்மிகாந்த் பியாரேலால். அவங்க கிட்ட பாலச்சந்தர் சார் ஒரு கண்டிஷன் போடுறாரு, இந்த படத்தோட எல்லா பாட்டையும் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாடணும் அப்படின்னு. ஆனா அங்கேதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சது. மியூசிக் டைரக்டர்ஸ் லக்ஷ்மிகாந்த் மற்றும் பியாரேலால் 2 பேருமே எஸ்பிபிய பாட வைக்கிறதுல துளியும் விருப்பம் இல்லாம இருந்தாங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எஸ்பிபி ஒரு மதராசி, அவருக்கு ஹிந்தி உச்சரிப்பு வராது, வரிகள்ல அந்த ஹிந்துஸ்தானி ஸ்டைல் இருக்காது, அதனால இது ஹிந்தி ரசிகர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டாங்க. ஆனா கே பாலச்சந்தர் சார் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பிடிவாதமான கலைஞர். அவர் ஒரு லாஜிக் சொன்னாரு. இந்த படத்தோட ஹீரோ ஒரு தமிழ் பையன், அவனுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த கேரக்டருக்கு எஸ்பிபி சாரோட வாய்ஸ் தான் சரியா இருக்கும். அவரோட ஹிந்தி உச்சரிப்புல அந்த சின்ன சின்ன பிழைகள் இருந்தா கூட அது அந்த ஹீரோவோட கேரக்டருக்கு ஒரு யதார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு வாதிடுறாரு. பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, கமல்ஹாசன் அவர்களும் இதே நேரத்துல இதே கருத்து தான் சப்போர்ட் பண்ணாரு. ஒரு வழியா மியூசிக் டைரக்டர்ஸை சம்மதிக்க வச்சு தேரே மேரே பீச் மே பாட்டை ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகி ரிலீஸ் ஆன உடனே நடந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிராக்கிள். அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கோ ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாம அந்த வருஷத்துக்கான சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை எஸ்பிபி சாருக்கு வாங்கி கொடுத்தது. இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திறமை இருந்தா மொழி ஒரு தடையே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் தானே. சரி, இப்போ இந்த படத்தோட பிசினஸ் கணக்குகளை பார்ப்போம். திரைப்பட வட்டார தகவல்கள் படி இந்த படம் வெறும் 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல தான் எடுக்கப்பட்டது. ஆனா அந்த காலத்துல இந்த படம் வசூல் பண்ணது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ படி பார்த்தா இது ஒரு 1000 கோடி ரூபாய் வசூலுக்கு சமம். அது மட்டும் இல்லாம இந்த படம் 13 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸை வாரி குவிச்சது. ஒரு தமிழ் இயக்குனர், ஒரு தமிழ் ஹீரோ, ஒரு தமிழ் பாடகர், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹிந்தி திரையுலக மிரள வச்ச தருணம் அது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்த ரசிகர்கள் பல பேர் கண்ணீரோட தியேட்டர்ல விட்டு வெளியே வந்தாங்க. காதலுக்காக தற்கொலை பண்ணிக்கிற அந்த கிளைமேக்ஸ் அப்போதைய இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உறுதியாக அறிவிக்கப்பட்ட தகவல்கள் படி எஸ்பிபி அவர்கள் ஹிந்தி திரையுலகில் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்க இந்த ஒரு பாட்டு தான் அஸ்திவாரமா இருந்தது. இதுக்கப்புறம் தான் சல்மான் கான் போன்ற பெரிய ஹீரோக்களுக்கு எஸ்பிபி சார் ஆஸ்தான பாடகரா மாறினாரு. இப்போ ஒரு கேள்வி எழலாம், இந்த படத்துல எஸ்பிபி பாடியே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த இசையமைப்பாளர்கள் அப்புறம் என்ன சொன்னாங்க? அவங்க எஸ்பிபி சாரோட திறமைய பார்த்து வியந்து போய் அவரோட தீவிர ரசிகர்களாவே மாறிட்டாங்க. உண்மையான உழைப்புக்கும் பிடிவாதமான திறமைக்கும் என்னைக்குமே வெற்றி உண்டு அப்படிங்கிறதுக்கு ஏக் தூஜே கே லியே ஒரு பாட புத்தகம். கடைசியா ஒரு விஷயம், கே பாலச்சந்தர் சார் மட்டும் அன்னைக்கு அந்த முடிவை மாத்திக்கிட்டு வேற ஒரு ஹிந்தி பாடகரை வச்சு பாடியிருந்தா இந்திய சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நேஷனல் அவார்ட் பாடல் கிடைச்சிருக்காது. கமல் சாருக்கும் ஹிந்தில அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான அறிமுகம் கிடைச்சிருக்காது.
இன்னைக்கு நாம பான் இந்தியா படங்கள் பத்தி பெருமையா பேசுறோம். ஆனா 45 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு சோஷியல் மீடியா ப்ரமோஷனும் இல்லாம ஒரு தென்னிந்திய கலைஞனோட குரல் வட இந்தியா முழுக்க ஒலிச்சதுன்னா அதுதான் உண்மையான சாதனை. எஸ்பிபி சாரோட இந்த தேரே மேரே பீச் மே பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச வரி எது? இல்ல அந்த படத்துல உங்களை பாதிச்ச காட்சி எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.